ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார்ட்அப் லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸில் இருக்க அட்வான்ஸ்டு பேஸ்டில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த அட்வான்ஸ்டு பேஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலோ இல்லை டெக்ஸ்ட்டோ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸில் இருக்க அட்வான்ஸ்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஸ் பிளைன் டெக்ஸ்ட்டு. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே, லெட்டர் எல்லாமே ஒரு சிலது பெருசாகவும் ஒரு சிலது சின்னதாகவும் இருக்குது. அது லெட்டர் சைஸ், ஃபாண்ட் சைஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஒரே சைஸ்க்கோ இல்லை ஒரே ஃபாண்ட்டுக்கோ நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, இது இந்த அட்வான்ஸ்ட் பேஸ்ட் மூலமாக கொண்டு வந்துக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த அன்அலைன்டாக இருக்க டெக்ஸ்ட்டை நீங்கள் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தாலும் சரி. காப்பி கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் பேஸ்ட் பேஜ் அதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஸ் பிளைன் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அன்அலைன்டாக இருக்க டெக்ஸ்ட்டை நார்மலான பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ்டு பேஸ்ட்டில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஸ் ஜேசன், பேஸ்ட் ஆஸ் மார்க்டவுன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் ஏதோ XMP ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட்டை ஜேசன் ஃபார்மேட்டுக்கோ அல்லது மார்க்டவுன் ஃபார்மேட்டுக்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் XMP ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டை அதில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் பேஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் Ctrl+3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்டவுன் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அட்வான்ஸ்டு பேஸ்ட்டில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஸ் .txt ஃபைல். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வெப்பேஜில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு பிடிஎஃப்ல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அதை .txt ஃபைலாக சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியோ அல்லது வேர்ட் ஓப்பன் பண்ணியோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபைலை டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆஸ் .txt ஃபைல்ன்ற ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை நீங்கள் .txt ஃபைலாக சேவ் பண்ணிக்க முடியும். இந்த அட்வான்ஸ்ட் பேஸ்ட்டில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் ஃபைல் வச்சுருக்கீங்க. அந்த இமேஜ் ஃபைல்லேருந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்து வேர்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் .jpeg மாதிரியான வேறு ஃபார்மேட்டில் இருக்க இமேஜ் ஃபைலை .pngன்ற ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு பேஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட் வரும். அதாவது நீங்கள் இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் வேர்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் .jpeg ஃபார்மேட்டில் இருக்க ஃபைலை .png ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த முதல்ல நீங்கள் ஃபைலை காப்பி பண்ணிக்கிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ட் பேஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு .jpegல இருந்து .png ஃபைல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைல் சேவ் ஆயிரும். இந்த இமேஜ் டு டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் இங்கிலீஷில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அந்த அட்வான்ஸ் பேஸ்ட்டில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ ஃபைல் வச்சுருக்கீங்க. அதாவது .mkv அல்லது .hevc அல்லது .wmv இந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்க. இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்க வீடியோ ஃபைலை .mp4 கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த வீடியோ ஃபைலில் இருக்க ஆடியோ ஃபைலை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணுன்னாலும் சரி, இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த வீடியோ ஃபைலை ஃபஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு Windows+Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டிரான்ஸ்போர்ட் டு .mp3ன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவிலேருந்து ஆடியோவை காப்பி பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டு .mp4. நீங்கள் வேறு வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த ஃபைல் இருக்குது. அதை நீங்கள் .mp4க்கு மாற்றணுன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த அட்வான்ஸ்ட் பேஸ்ட்டில் அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ்ட் வித் ஏஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா, நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐ மூலமாக, அதாவது கூகுள் ஜெமினி இந்த மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைலையோ அல்லது நீங்கள் காப்பி பண்ணுற ஃபைலை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.